ஏதோ துரந்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அதை பதிவு பண்ணதாக உடனே அது பயங்கரமாக வைரலாக சோஷியல் மீடியாவில் பரவுனதாக. துரந்தர்னா என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது புரியலை. தம்பி ஆதவ் அர்ஜுன் தான் அதை சொன்னார். அதற்கு பிறகு தான் அது சோஷியல் மீடியாவில் பரவுச்சு. துரந்தர் என்ற வார்த்தையே இந்தி வார்த்தை. ஒரு செகண்டில் நான் பதில் சொல்லிட்டு போயிடுவேன். இந்தி தெரியாது போடா, இதுதான் என்னுடைய பதில் அதற்கு. இப்போ நடந்து முடிந்த தேர்தல் உண்மையான தேர்தல் இல்லை என்றுதான் மக்களுடைய கருத்து. இது ஒரு சுனாமி, இது ஒரு மாயை, இது ஒரு கவர்ச்சி, ஒரு சோஷியல் மீடியா பவர் கொண்டு ஜெயிச்சது அப்படிங்கிறது சொல்றாங்க. தேமுதிக மட்டும் 9 தொகுதி ஜெயிக்கல. இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்களே அவர் இன்னைக்கு ஒரு சிங்கப்பூர் சிட்டி மாதிரி டெவலப் பண்ணி வச்சிருக்காரு கொளத்தூர் தொகுதியில். அதுக்கு மேலே யாரும் ஒரு தொகுதிக்காக செய்ய முடியாது. அவரே இன்னைக்கு தோல்வியை சந்தித்து இருக்கிறார். மிகப்பெரிய ஜாம்பாவான்கள் என்று நம்ம சொன்ன அனைத்து அமைச்சர்கள் இன்னைக்கு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. யாரெல்லாம் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சோமோ அவங்கெல்லாம் தோற்றுருக்காங்க. ஆனால் அதுவே இறுதி கிடையாது. மாற்றம் என்பது தான் உண்மையானது. எனிதிங் கேன் சேஞ்ச் எனி டைம். அதனால் நிச்சயமாக எப்போ வேண்டுமென்றாலும் தேர்தல்கள் வரலாம், மாற்றங்கள் வரலாம். எதற்காக அஞ்சக்கூடிய கட்சி தேமுதிக கிடையாது. கூட்டணி மரியாதை தர்மத்தை மதித்து நான் பேசாமல் இருந்தேன். சரிங்களா? ஒரு கண்ணியத்தை நாங்கள் மதித்தோம். அவர் எழுதி கொடுத்ததை நான் கடைசி வரைக்கும் ஏன் காமிக்கலைன்னா அதுதான் கூட்டணி தர்மம். ஆனால் தொடர்ந்து அவருடைய பிரச்சாரத்திலும் தொடர்ந்து அவருடைய பேட்டிகளிலும் தொடர்ந்து தேமுதிகவை அவர் தரக்குறைவாக பேசினதின் விளைவுதான் ஏன் தேமுதிக இந்த முடிவை எடுத்தது என்பதை அவரே கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த பேப்பரை நான் திருவண்ணாமலையில் காமிச்சேன். இது நாங்கள் எடுத்த முடிவில்லை. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எடுத்த முடிவு. திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது எங்கள் கழகம் எடுத்த முடிவு. இப்போ மற்றவங்க கிட்டலாம் யார் போய் பேசுகிறா? மற்றவங்களோட யார் பேசுகிறா? நான் எப்பவுமே இல்லை ஒரு நிமிஷம், நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்போ இருந்தோ சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன். கேப்டன் சினிமா துறையில் விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி அவருக்கு செந்தூர பாண்டி என்ற திரைப்படத்தை நடித்து கொடுத்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தியவர் கேப்டன். அதனால தான் எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்பதை விஜய் எல்லா திரையும் சொல்வார். அதைத்தான் நானும் என் தம்பி, என் அன்பு தம்பி விஜய் அவர்கள் என்றுதான் என்னுடைய அனைத்து பிரச்சாரத்திலும் எல்லா பேட்டிலையும் நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களை சந்தித்து ஆதரவு கேட்பவர்கள் தேமுதிக கிட்ட கேட்காம இருப்பாங்களா என்ற கேள்வியை உங்ககிட்ட கேட்குறேன். அதனால் இதுக்கெல்லாம் நான் முழுசாக ஓப்பனாக நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேமுதிக ஒரு நிலைப்பாடை எடுத்தால், ஒரு கூட்டணியை நாங்கள் மதித்து அந்த தேர்தலில் அந்த கூட்டணி பக்கம் நின்னால் அதில் தான் நாங்கள் உறுதியாக இருப்போம். தேர்தலுக்கு முன்பாக ஒரு கூட்டணி, தேர்தல் முடிந்தவுடனே ஒரு நிலைப்பாடு என்ற நிலையை என்றைக்கும் தேமுதிக எடுக்காது. அதுதான் இதற்கான விடை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் உண்மை. அதை இப்போ பேசினேன். அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஒரே சாட்சி. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். வினை விதைத்தால் வினைதான் அறுப்பார்கள். அதற்கான சான்று தான் இது. அன்னைக்கு தேமுதிக என்ன செஞ்சாங்களோ இன்னைக்கு அப்படியே அவங்களுக்கு திரும்ப வந்திருக்கிறது. இதுதான் உண்மை. இதுதான் கர்மான்னு சொல்லுவாங்க. கர்மா என்று ஒன்று இருக்குல்ல, அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கர்மா திருப்பி உங்களுக்கே வரும் என்பதற்கான உதாரணம் தான் இன்னைக்கு அதிமுகவின் நிலை. இது ஒட்டுமொத்த அதிமுகவினர் தேமுதிக நம்ம கூட இருக்கணும், தேமுதிக நம் தோழமை என்பதை அத்தனை பேரும் சொல்லும் போதும் அதை ஏற்றுக்காததின் விளைவு இன்னைக்கு அந்த கர்மாவை இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறுவடை செய்து விடும். இப்போ நடந்து முடிந்த தேர்தல் உண்மையான தேர்தல் இல்லை என்றுதான் மக்களுடைய கருத்து. இது ஒரு சுனாமி, இது ஒரு மாயை, இது ஒரு கவர்ச்சி, ஒரு சோஷியல் மீடியா பவர் கொண்டு ஜெயிச்சது அப்படிங்கிறது சொல்றாங்க. தேமுதிக மட்டும் 9 தொகுதி ஜெயிக்கல. இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்களே அவர் இன்னைக்கு ஒரு சிங்கப்பூர் சிட்டி மாதிரி டெவலப் பண்ணி வச்சிருக்காரு கொளத்தூர் தொகுதியில். அதுக்கு மேலே யாரும் ஒரு தொகுதிக்காக செய்ய முடியாது. அவரே இன்னைக்கு தோல்வியை சந்தித்து இருக்கிறார். மிகப்பெரிய ஜாம்பாவான்கள் என்று நம்ம சொன்ன அனைத்து அமைச்சர்கள் இன்னைக்கு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. யாரெல்லாம் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சோமோ அவங்கெல்லாம் தோற்றுருக்காங்க. ஆனால் அதுவே இறுதி கிடையாது. மாற்றம் என்பது தான் உண்மையானது. எனிதிங் கேன் சேஞ்ச் எனி டைம்.
அதனால் நிச்சயமாக எப்போ வேண்டுமென்றாலும் தேர்தல்கள் வரலாம், மாற்றங்கள் வரலாம். எதற்காக அஞ்சக்கூடிய கட்சி தேமுதிக கிடையாது. பாருங்க, எல்லா கையில் பாருங்க, எல்லார் கையிலையும் மை இருக்கா? அத்தனை பேர் கையிலையும் மை இருக்கா? இன்னும் மை கூட யார் கையில இருந்து போகலை. அதுக்குள்ள இப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு வரும் என்று யாரும் கனவுல கூட காணல. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு தேர்தல், இப்படி ஒரு முடிவுகள். இது தேமுதிக தலைகுனிவாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இந்த நிலையை தேமுதிக தலைகுனிவாக நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்போ உங்களை நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச உங்கள் தொகுதி மக்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? எங்கள் தொகுதிக்காக தான் முடிவெடுத்தோன்னு சொல்கிறாங்க. இதே தான் 2011 எங்கள் கூட இருந்து எங்கள் கட்சியிலேருந்து வெளியே போனவங்களும் இதே டைலாகை சொல்லிட்டு தான் போனாங்க. ஏன்னா வேறு சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. எங்கள் தொகுதிக்காக நாங்கள் போகிறோம், எங்கள் தொகுதிக்காக போகிறோம். தொகுதிக்காக போய் என்ன பண்ணீங்க தொகுதிக்காக? ஸோ இது எல்லாமே கண் துடைப்புங்க. அதனால் கையில் மை கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் கையில் கூட அலையில. ஆனாலும் அந்த வாக்களித்த மக்களுக்கு இது மிகப்பெரிய துரோகம். இன்னும் என்னோட கன்னி பேச்சே இன்னும் நான் அசெம்பிளியில் பேசவே இல்லை. இன்னும் கன்னி பேச்ச போய் பதவி ஏற்ற ஒரு நாள், 2வது நாள் பேரவை தலைவரை அன்னைக்கு வாழ்த்தி பேசினேன். 3வது நாள் அங்கே நடந்த நிகழ்வுகளை நம்ம சுட்டி காட்டியிருக்கோம். இவ்வளோதான். இன்னும் என்னோட கன்னி பேச்சு கூட ஆரம்பிக்கலை. நாங்கள் என்றைக்கும் கேப்டன் அவர்கள் எங்களுக்கு வகுத்து கொடுத்த அந்த பாதையில் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் எதற்காகவும் அஞ்சாமல் உண்மையை சொல்வோம், உறக்க சொல்வோம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நம்ம கேட்காத ஒரு வார்த்தையை கேட்டோம். ஏதோ துரந்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அதை பதிவு பண்ணதாக உடனே அது பயங்கரமாக வைரலாக சோஷியல் மீடியாவில் பரவுனதாக பத்திரிகையாளர்கள் என்னிடம் தொடர்ந்து பல்வேறு ப்ரெஸ் மீட்டில் நான் பேசுகிறேன், பல்வேறு கேள்விகளை கேட்குறீங்க. இது போன்ற உண்மை கேள்விகளையும் நீங்கள் கேட்கணும்னு சொல்லி நான் பத்திரிகையாளரிடம் கேட்டுக்கொள்கிறேன். துரந்தர்னா என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது புரியலை. அவங்க மதசார்பற்ற வெற்றி கூணியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் துரந்தராக இருக்கிறார் என்று தம்பி ஆதவ் அர்ஜுன் தான் அதை சொன்னார். அதற்கு பிறகுதான் அது சோஷியல் மீடியாவில் பரவுச்சு. இப்போ நான் கேட்குறேன், வாட் இஸ் த மீனிங் ஃபார் துரந்தர்? அப்போ அது ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தின் டைட்டிலை எதற்கு என் மேலே சொல்கிறாரு அவர்? அப்போ நான் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இப்போ எல்லாரும் கேட்டப்போ நான் சொல்கிறேன், துரந்தர்னா என்ன? ஏதோ இப்போ உளவாளியாக அந்த கதையில் ஒரு கேரக்டர் வருதுன்னு சொன்னாங்க. துரந்தர் என்ற வார்த்தையே இந்தி வார்த்தை. ஒரு செகண்டில் நான் பதில் சொல்லிட்டு போயிடுவேன். இந்தி தெரியாது போடா, இதுதான் என்னுடைய பதில். அதற்கு எதற்காக அந்த வார்த்தையை சொல்கிறீங்க? எதை பார்த்து சொல்கிறீங்க? தேமுதிக என்னைக்கு இருந்தாலும் உண்மையாக தான் பேசுவோம், மக்களுக்காக பேசுவோம், நாட்டுக்காக பேசுவோம். அன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மேடையில் இருந்தபோது ஒரு பெண்களுடைய பொதுக்கூட்டத்தில் சேலத்தில் அன்னைக்கு நான் பேசுகிறேன். அன்னைக்கு இந்த ஆட்சியின் மீது 2 குறைகள் தான். ஒன்று பாலியல் வன்கொடுமை, மற்றொன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இது 2 தான் இந்த ஆட்சியின் மீது நீங்கள் குற்றம் சொல்ல முடியும், வேறு எதுவுமே கிடையாது. நிச்சயம் இந்த முறை அண்ணன் ஜெயித்து வந்த பிறகு இந்த 2 பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பார். பாலியல் வன்கொடுமைக்கும் சட்டம் ஒழுங்கும் சீர்படுத்துவார் என்று தான் நான் அன்னைக்கு பேசினேன். உடனே அது உண்மை நிலை என்னன்னு தெரியாமல் ஸ்டாலின் அவர்களை ஸ்டேஜில் வச்சுக்கிட்டே பேசுகிறாங்க, ஒரு முதலமைச்சரை ஸ்டேஜில் வச்சுக்கிட்டே பேசுகிறாங்க, ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டே இந்த அவரவையை பேசுகிறாங்க அப்படிங்கிறீங்களே. அப்போ இந்த நாட்டில் உண்மையை சொல்லக்கூடாதா? மக்களுக்காக பேசக்கூடாதா? யார் இதை தவறாக எடுத்துக்கொள்ளணுமோ அண்ணன் ஸ்டாலினே இதை பெரிய மனசோட எடுத்துக்கிட்டாரு, அந்த கூட்டணியை இதை பெரிய மனசோட எடுத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு என்ன இதில் பிரச்சனை நான் கேட்குறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உள் மனதில் என்ன இருக்கிறதோ அதுதான் வார்த்தைகளாக வெளியே வரும். இந்த வார்த்தையை சொன்னவர் நிச்சயம் எதிர்காலத்தில் துரந்தராக மாறாமல் இருந்தால் வரவேற்கத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். எனவே
அந்த வார்த்தைக்கு என்னுடைய பதில் இந்தி தெரியாது போடா என்பதால் தமிழ்நாட்டில் இந்திக்கும் அந்த வார்த்தைக்கும் என்னுடைய பதில் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.